பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வேலையில் அமர்ந்திருக்கும் திரையுலகத்தில் அவங்களுக்கும் வணக்கம். முதல் நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பேயோருக்கு ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினைச்சேன், அவரு ஒரு சொற்பமான நாட்கள் கேட்டாரு, இதுல எப்படி இவ்வளவு சீன் நீங்க எடுத்துவீங்களா? அண்ணே நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா நாட்கள் கம்மியே தவிர ஆனா கால் சீட்டா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். காலையில ஆரம்பிச்சாருன்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்ப. காலையில அப்படி பாத்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாள்ல 7 நாள் பாத்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குனர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. சின்மை உதவி இயக்குனர்கள் அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலா இது பண்ணாரு. இப்போ சார் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் டிராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சுதான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டாரு. பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டர்ன் வந்துருவானு பயந்து அதை வச்சு நான் சூப்பர் சார் அப்படின்னேன். அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்றது அப்படின்ற போது அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதுல சூப்பரா பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர், ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜன் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். குறுகிய காலத்துல இப்ப ஒரு நிறைவா ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்புறோம். தேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.